தீரஜ் சொல்றாரு மீனாட்சி கிட்ட, ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் மீனாட்சின்னு ஜூஸ் கடைக்கு கூட்டிட்டு வர்றாரு மீனாட்சிய. தீரஜ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஜூஸ்ல கருவை கலக்கிற டேப்லெட்ட கலந்து கொடுத்துட வேண்டியதுதான். மீனாட்சி கிட்ட என்ன ஜூஸ் வேணும்னு தீரஜ் கேக்குறாரு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ ஆர்டர் பண்ணுங்கன்னு தீரஜ் கிட்ட சொல்றாங்க. தீரஜும் ஜூஸ ஆர்டர் பண்ணிடுறாரு. கருவை கலக்கிற டேப்லெட்ட அந்த ஜூஸ்ல மீனாட்சிக்கு தெரியாம போட்டுடுறாரு. ஹாசினி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஹாசினியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, மீனாட்சி கர்ப்பமா இருக்கான்னு. ஹாசினி கேக்குறாங்க, மீனாட்சி கர்ப்பமா இருக்காளா, அப்படிதானே நீ சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, மீனாட்சி இத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஹாசினி அப்படின்னு சொல்றாங்க. தீரஜ் மீனாட்சிக்கு அந்த ஜூஸ குடுக்கறாரு. தீரஜ் மீனாட்சி ஜூஸ குடிக்கிறாங்களான்னு கவனிச்சுக்கிட்டு அவரும் ஜூஸ குடிக்கிறாரு. மீனாட்சி அந்த ஜூஸ குடிக்கிறப்பவே மீனாட்சிக்கு வாந்தி வந்துருது. அந்த ஜூஸ கை தவறி தட்டி விட்டுறாங்க மீனாட்சி. வாஷ் பேஷன்ல போய் வாந்தி எடுக்கிறாங்க. தீரஜ் இத பார்த்த உடனே கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.